ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இப்போ நம்ம பார்க்க போறது, இந்த பதிவுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் ஜாதகத்தை விளக்குனேன். அது ஒரு விதமான அமைப்பு. இப்ப விளக்க போறது ஒரு மருத்துவர் தாங்க. இவர் சர்ஜன் வேற, சரியா? சர்ஜரிக்கு கேது வருவாருங்க. கிரக தொடர்புகள் தான். எனது மேன்மைமிக்க ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள அமைப்புல தான் ஜாதக பலன்களே இருக்கு. கோல்சாகம்னாலும் சரி, தனிப்பட்ட ஜாதகம்னாலும் சரி, இந்த கோட்பாட்டை பிடிக்காம அதை உட்படுத்தாமல் பலன்கள் சரியா வராது பாரம்பரிய ஜோதிடத்தில். இப்ப செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அதனுடைய எண்ணங்களும் தொழில்களும் ஏற்படும்னு குருஜி ஐயா அழகு போல சொல்லி கொடுத்துருக்காரு. அது உண்மைதான். அவர் சொல்லிட்டாரு, அதை ஆராய்ச்சி பண்றோம், சரியா இருக்கு. அதை தொழில் முறையில சொல்றோம், பெர்ஃபெக்டா இருக்கு. இப்போ அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மகா சமுத்திரம் போன்றது. எவ்வளவு பெரிய ஜோடா இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதன் மாதிரி அப்டேட் செய்யக்கூடிய கலை தானே ஜோதிடம். அதுல இருந்து நம்ம பலன்கள் எடுக்கிறோம். செவ்வாய் நல்லா இருந்தா முதல்ல மருத்துவம், ரத்தம், மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம், அப்புறம் தான் எல்லாமே வரும். காவல்துறை, மிலிட்ரி, அப்புறம் இன்ஜினியரிங், செவ்வாயுடைய அமைப்பு, சிவப்பு நேர பொருட்கள் உள்ள சம்பந்தப்பட்டது பிறகு வரும். ஸ்டெப்பா வரும். சுபத்துவ பாவத்துவம் அதுலயும் அதுதான். வெளிச்சத்துக்கு தக்கதான் இந்த செவ்வாய் நமக்கு பலனை தருவார். முதன்மை மருத்துவம் தான். சூரியனும் குருவும் துணையா வருவாங்க. சூரியன் வலுத்து சிம்ம வலுத்து அரசு மருத்துவர், இல்லைன்னா பிரைவேட் மருத்துவர். 6ஆம் இடம் 10ஆம் இடம் வலிமையா இருந்தா நல்ல சம்பாதிக்கிற மருத்துவர். இப்படி அழகா பயிர் சொல்லிடலாமுங்க. ஜோதிஷம் ஒளியியல், ஒளியை வச்சுதான் ஜோதிடம். ஒளியின் அளவுகள், இருளின் அளவுகள், இவ்வளவுதானே. வேற எங்கேயும் நம்ம சுத்த வேண்டியதில்லை. திருமணத்துல 10 பொருத்தம் குப்பைன்னு சொல்லியாச்சு. அனுகூல பொருத்தம் தான் பார்க்கணும். இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குது. திறம்பட சொல்றோம்னா உண்மை நம்பிக்கை இருக்கு. ஐயோ திருமண பொருத்தம் 10 பொருத்தம் குப்பையாக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் சொல்றோம். குப்பைன்னு சொல்றோமே, அது வேஸ்ட்னு. அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நல்லா உணர்ந்தவங்களுக்கு தெரியும். பொதுமக்கள்கிட்ட நான் இருக்கிற இடத்துல ஜாதக பலன் உரைக்கும் போது சொல்லிட்டு சில கருத்துக்களை அவங்கள்ட்ட சொல்லிதான் விடுவேன். அவங்க எப்படா போவாங்க, அடுத்த வரட்டும் அப்படிங்கிற மைண்டு அது மணி மைண்டே கிடையாதுங்க எனக்கு. தொழில்முறை ஜோதிடர் தான் இருந்தாலும் ஜோதிடம் வளரணும், நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும், நமக்கு பின்னாடி ஜோதிடம் இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லிட்டு போகணும். குருநாதருடைய அருளும் இறைவனுடைய கிருபைகளையும். இதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இது ஒரு மருத்துவ ஜாதகம் தாங்க. MBBS MS அதை விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோக்களை பார்க்கலாம். ஷேர் செய்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்க உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து ஜோதிடம் எதில் இருக்கிறது அப்படிங்கிறத குருநாதர் அருளோடு நான் விளக்கியிருக்கேன். பார்த்து ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து உங்களுடைய ஜாதகங்கள் பலன்களை கேட்டு தெளிவு பெறலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையக்கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. என்னிடம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள, வெளிநாட்டில் உள்ளவங்க அறிவார்கள். ஒரு தரம் பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறாங்க? ஜாதகத்துல ஒளியா ஜோதிடத்தை பார்க்கணும், ஒளியா ஜாதகத்தை பார்க்கணும். சனி முழு பாவக்கிரகம்னு நம்ம மனசுல வச்சு பலன் சொல்லணும். கேட்கிறவங்களுக்கு அந்த மனநிலை இருக்கணும். குரு பகவான் முழு சுபக்கிரகம் அப்படிங்கிறத மனசுல இருக்கணும். கிரகங்கள் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட எவ்வளவு சத்து இருக்கு, நமக்கு எவ்வளவு தருவாங்க பார்க்கறதுல தான் பலன் இருக்கு. சரியா? இப்ப வீடியோக்குள்ள போவாங்க. சுக்கிரன் செவ்வாய் இணைவு MBBS MS மருத்துவர். இதுக்கு முன்னாடி போட்டது போய் பாருங்க. செவ்வாய் சனி சூரியன் இணைவு, அவரு மருத்துவர் தான். அப்ப சூரியன் செவ்வாய்க்கு நட்பு கிரகம், அதி நட்பு கிரகம். சனி ஆகாத கிரகம், சூரியனுக்கு ஆகாத கிரகம். அங்கே ஒரு பிரளயம் ஏற்படுகிறது. அங்கே கிரகங்கள் அவஸ்தையில் இருக்கிறது. நம்ம எடுத்தோம்னா ஒரு மருத்துவர் எப்படி வந்தாரு? சுபத்துவ கணக்கு. கிரகங்கள் ஆட்சியா இருக்கா, அதோடைய பலம் லக்கணத்துக்கு நல்லவரா, யார் சேர்ந்திருக்கா,
அவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், இப்படிதான் கணிச்சு வந்துருமே. செவ்வாய் 2-10 வருமானம் தொழில், 2-10 செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது மருத்துவர் ஆயிடுவார். வேற தொழில் இருக்கிறவருக்கு 2-10 செவ்வாய் இருக்கும், தொடர்பு ஒன்றும் கண்டிப்பா மருத்துவர் சொல்லக்கூடாது. இதையும் நம்ம சொல்றேன். அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி பார்க்கும் பொழுதுதான் காம்பினேஷனா பார்க்குற விஷயம். இதை இப்போ விளக்குறேங்க. இவர் 27-10-1997 ராமநாதத்தில் பிறந்தவர். தேவரத்து வாரிசி சந்திரன். சந்திரனுடைய அமைப்பு ஒருவேளை சிம்மத்தில் இருந்துட்டான்னா சிம்மம் பலம் பெறணும்ல. மனசு தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம். அமாவாசை அமைப்பில் இருந்தால் கூட உடனே ஃபெயிலியர் தெரியக்கூடாது. பல விதங்கள் இருக்கு. பூரா 3ஆம் பாதம். சுக்கிரதசை 6 வருஷம் 3 மாதம் 2 நாட்கள் இருந்திருக்கு. இது போதும் விளக்கம். இப்போ கிழக விளக்கத்துக்கு போயிடுவோம். முதல்ல லக்கணம் பலம் பெறணும், ராசி பலம் பெறணும். இதுதான் ஃபவுண்டேஷன், அடிப்படை பலம் சொல்றது. எந்த விஷயத்துக்குமே இப்போ ஒருத்தர் வேலை தொழிலை பற்றி கேட்குறாருன்னா 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும், அந்த கிரகமும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தசாபத்திகள் கொஞ்சம் அவயோகமான, அதாவது சாதகம் இல்லாத வந்துச்சுன்னா டைவர்ட் ஆவார், உடனே ஜம்ப் ஆவார். ஆனால் அடிப்படையில் பலம் இல்லைன்னா எதுவும் நடக்காது. இதுக்கு தான் முதல்ல ஃபவுண்டேஷனை பார்க்கணும். எடுத்த உடனே லக்கணம் பார்க்கணும், அதுதான் மெயின். சரியா? தலை. இப்போ லக்கணத்தில் செவ்வாய் லக்கணாதிபதி சுக்கிரன் சேர்ந்துருச்சு. சுக்கிரன் சேர்ந்தது சுபத்துவப்படுத்துது. சரியா? இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி தான் சுக்கிரன். அவர் பலவீனம், அவரே சுபத்துவப்படுத்தக்கூடாது. இது ஒரு நுட்பம். இது தனியாக ஒரு வீடியோ சொல்றேன், மகா நுட்பமான வீடியோ. பாருங்க, ஆர்வலர்கள் பாருங்க, மக்கள் பொதுமக்கள் பாருங்க. செவ்வாயை சுக்கிரன் சுபப்படுத்தி இருக்காரு. தொழிலை கொடுத்துட்டாரு, திருமணத்தை தடை பண்றாரு. இதுதான் இங்க உள்ள விஷயம். குரு சுபத்துவப்படுத்தினா அது வேற. அப்ப இதெல்லாம் ஒரு ஆழ்நிலை நம்ம போறோம்னா சுபத்துவ கோட்பாடை வைத்து நம்ம ஒரு பலன்களை நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தவிர மற்றதுக்கு நம்ம போகலாம். கைகள் கட்டப்படலை, நம்ம பார்த்துக்கலாம். சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாயின் 8ஆம் பார்வை. 11ஆம் இட தொடர்பும் வருது. ராசிக்கு 10ஆம் இடமும் ராசிக்கு 11ஆம் இட தொடர்பு கொள்ளலாமே. 10-11 தொடர்பு கொண்டா இந்த இடத்துல என்ன செய்யணும்? தொழில் நல்ல லாபமா இருக்குன்னு எடுத்துக்கணும். எந்த வேலை இருந்தாலும் லாபமா இருக்கும். இது அடிப்படை. அப்ப ராசிக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 2. இங்க ராசிக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சுபத்துவமாக தொடர்பு கொள்றாரு. இதுதான் பாயிண்ட். அப்ப சரி சொல்லி தொடர்பு கொண்டாரு. இந்த ஜாதகத்துல சுபக்கிரகம் எது? அழகா சொல்லலாமே. சுக்கிரன். செவ்வாய் தான் சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. சரியா? இங்க சூரியன் நீசம், புதன் நட்பு, இங்கதான் செவ்வாய் ஆட்சி. சந்திரன் சிம்மத்துல நல்லதான், ராகு சேர்ந்துருச்சு, ஒளியும் கம்மி. குரு இங்க நீசம், சனியோட பரிவர்த்தனை ஆகிதான் அப்புறம் தான் பலம் பெறுவார். இங்க இருந்தா பார்வை, இங்க இருந்து பார்வை பெற்றாலும் நீச பார்வை நடக்கக்கூடாது. இதெல்லாம் மகா சூட்சமான விஷயம். கேதுவை சுபத்துவ செவ்வாய் பார்க்கறதா சர்ஜன் வரு. படிப்பும் அந்த படிப்பு தான். சனி இங்கே சமம் தான். அப்போ அதிக இந்த ஸ்தான பலம் எங்கே இருக்குது? செவ்வாய். அதுதான் மருத்துவர். அடுத்து என்ன பார்க்கணும்? 2-10 தொடர்பு கொள்ளலான்னு பார்க்கணும். 10ஆம் இடத்துல ராசிக்கு 10 தொடர்பு கொள்றாரு. இப்படித்தானே அனைத்து பாவங்களும் நம்ம பார்க்கணும். விவரத்தை உள்ள நுழைஞ்சிட்டோம், குருநாதர் சொல்லி கொடுக்குறாரு, முழுமையா நம்ம பயன்படுத்தி பார்த்தா ஈஸியான விஷயம்ங்க. கற்றுக்கொண்டால் கன்று நம்ம பின்னாடி வர்ற மாதிரி வரும்னு குருஜியா சொல்லியிருக்காரு. உண்மையான அமைப்பு, இதெல்லாம் அனுபவிச்ச உண்மை. அப்போ ஒரு மருத்துவர் எம்எஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இவர் அரசு மருத்துவர் இல்லை. என்ன காரணம் சொன்னோம்? இங்கே நீசம். நீசமாக திக்பலமாக இருந்தால் பலம் வாங்குவாரு. புதன் இருக்காரு, பத்தாது. சுபத்துவத்துடைய அளவுகள். சந்திரனோட ராகு சேர்ந்துருச்சு. எங்க பார்வை இருக்கு? சிம்ம வீடு. அரசு மருத்துவர் இல்லை. போனது அரசு மருத்துவர், ஆனா சர்ஜன் இல்லை. இவர் அரசு இல்லாத மருத்துவர், சர்ஜன். அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கிறோம்? கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் குவாலிட்டி அளவீடுகள், அதுதான் எண்டு. அதை பார்த்தா தான் நம்ம பார்க்க முடியும். இந்த அமைப்புல இவர் மருத்துவர் சொன்னாங்க. சுக்கிரன் செவ்வாய் சொன்னாங்க, திருமணம் 29 வயசு ஆகுது.
இன்னும் நடக்கல, இனிமேல் நடக்க போகுது. இது பொருத்தத்திற்கு வந்த அமைப்பு. இப்ப இதை நான் விளக்கிட்டேன். அப்ப இது மகா நுணுக்கமான ஒரு வீடியோ இதுக்கு அடுத்து தர்றேன் பாருங்க. அது நல்லா ஆர்வலர்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே குருஜையா சொன்னதுல இருந்து எடுத்தது தான். நம்ம அதை ஹைலைட்டா பார்க்கிறோம். எல்லாருமே பார்க்கலாமே, இது என்ன தடை இருக்குது? அவங்கவுங்க நம்ம வழிதவறி போறதுங்கிறது வேற, வழிதவறி போறதுங்கிறது வேற, குருஜையா சொன்ன விஷயத்துல ஆழமா போறதுங்கிறது வேற. ரெண்டும் வேற வேற துருவம். வழிதவறி போகலாம், அவர் சொன்ன சுபத்துவத்துல மேற்கொண்டு போறேன். இது ஐயாவுக்கு பிடிக்கும். திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும். திருமணம் எப்ப நடக்கும்? இந்த வயசுல செயல். கொண்டு வந்த ஜாதகங்கள் பலன் கிடையாதுங்க, தப்பா போகும். கொண்டு வந்த ஜாதகம் தானே இது வரைக்கும் பார்த்து சொல்றாங்க. எல்லாத்தையும் நம்ம கூட சொல்லக்கூடாது, பார்க்கறவங்க இருக்காங்க. வெளியே தெரியாமலே யோகம் இல்லாமல் ஆழ்நிலையில் உள்ள ஜோதிடர் இருக்காங்க. வெளியே எதுக்காக சொல்றோம்? டயத்தை மாற்றி சொல்லி கண்டுபிடிக்கிறது மிகவும் கடினம். ஆனா வாக்கியத்தில் கணிதம் இருக்கே, வாக்கியத்தில் எழுதியிருக்காங்க. திருக்கணிதத்துல தசாபுத்தி எல்லாமே மாறும் இல்ல, லக்கணம் மாறும், ராசி மாறும், எல்லாமே மாறும். அப்ப அதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பலன்களை சொல்ல முடியும். அந்த அமைப்பில் திருமண பத்தி சிறப்பாக பார்க்கணும். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தா ஒருத்தருக்கு பலன் கேட்டா குடும்ப ஜாதகத்துல எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த ஒரே மாதிரியான பலன்கள் வரும். பலன் பார்க்கக்கூடிய ஜாதகத்துல கிரகங்கள் ஏகப்பட்ட கிரகங்கள் ஜாயிண்ட் ஆனா கொஞ்சம் பலன்கள் சிரமப்பட்டு கணிக்கணும். அப்படி கணிக்கும் போது இது சரிதானங்கிறதுக்கு குடும்ப ஜாதகத்தில் உள்ள தசாபதியில ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த பாவக தொடர்புகள் காரகம் அழகா சொல்லிடலாம். தனிப்பட்ட முறை ஜாதக பலன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்க பிள்ளைகள், நீங்க உங்க பேர குழந்தைகள் மருத்துவம் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கா? படிக்கலாமா? அவங்களுக்கு படித்த மருத்துவம் பயன் தருமா? நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம், சொல்லிடலாம். அழகா தொடர்பு கொள்ளுங்கள். சந்தோஷமாக கேட்டு தெளிவு பெறுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.